check, test, all. Testing, check. Check, all. Test, all. Check. Check, all. Testing, test. இல்லை வரல டெஸ்ட் செக் டெஸ்ட் ஏவிஎம் என்கின்ற முத்திரையை கண்டாலே சிறந்த படங்களை, சீர்திருத்த படங்களை, நாட்டுப்பற்றுள்ள படங்களை வழங்கியவர்கள் என்பதை மக்கள் தானாகவே உணர்வார்கள். அன்றைக்கி இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு அது இதெல்லாம் இல்லை. ஏவிஎம் ஸ்டுடியோ தான் சினிமாவுக்கே ஒரு பல்கலைக்கழகம். ஏவி மெய்ய செட்டியார் அவர்கள் தான் வேந்தர், அவங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாரும் துணைவேந்தர்கள். இந்த டப்பிங் படங்கள் என்பதற்கான முன்னோடி இந்த நிறுவனம் தான்.
சினிமாவில் வரணும்னு நினைக்கிறவனுக்கு ஏவிஎம் நுழைவுக்குள்ளே நுழையிறது அவ்வளோ சிரேஷ்டமானதாக இருந்தது. ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவருடைய பிள்ளைகளை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி. அவரை நான் வாழ்க்கையில் மறந்தேன்னா என்னை விட நன்றி கொண்டவ யாருமே இருக்க முடியாது. என்னை பெற்றவங்க தான் அன்னை ராஜாமணி. ஆனால் எனக்கு வாழ்வு கொடுத்தவங்க, எனக்கு கலையை சொல்லி கொடுத்தவங்க ஏவிஎம் ஸ்டுடியோ தான். நான் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஏவிஎம் யாருக்கு படம் பண்ணலையோ இல்லையோ பட் சரவண சார் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் தான் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. ஏவிஎம் அவர்கள் இருவரும் இந்த உலகை, இந்த திரையுலகத்தை வாழ வைத்தார்கள், மறைவதும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எண்ணும்போது அந்த பெருந்தகையினுடைய வாரிசுகள் நிச்சயமாக இந்த புகழ் பெறுவது ஆச்சரியப்படத்தக்கதல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இவ்வளவு நாள் வளர்ந்த இந்த ஸ்தாபனம் இந்த பசங்களால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு சிறப்பாக மேலும் மேலும் உயர்ந்து விளங்கணும்.
முயற்சி திருவினையாக்கும் என்ற ஏவியோடைய லட்சிய குரலை சொல்லி என்னுடைய வரவேற்புரையை தொடங்குகிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள், வலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் சரவணன் சார் அவருடைய சார்பிலையும், குகன் அவருடைய சார்பிலையும், அருணா குகன் அவர்கள் சார்பிலையும், ஏவிஎம் நிர்வாகத்தினுடைய சார்பிலையும் வருக 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 என்று அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 77 வருடங்களில் 178 படங்களை தயாரித்துள்ள ஏவிஎம் ஸ்டுடியோஸ் திரையிலில் தனக்கென தனி முத்திரை பதித்துள்ளது. இந்தியாவிலேயே மிக பழமை வாய்ந்த நிறுவனமாக இருந்தாலும் ஏவிஎம் குடும்பம் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை கட்டமைத்து கொண்டு தனது பெருமையையும் புகழையும் தன்னத்தில் தக்க வைத்து கொண்டிருக்கிறது. புதுமைகளை படைப்புகளை வழங்குவதில் முன்னோடியாக இருந்த எங்களது நிறுவனர் திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களின் பாதச்சுவடுகளை பின்பற்றி ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியத்தை ஏவிஎம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதனை திறந்து வைக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்கள் முன்னிலையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த விழாவில் நம்முடைய டிஆர் பாலு அவர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்களுடைய கலைத்துறையில் அறிமுகம் செய்யப்பட்ட களத்திற்கு அறிமுகமான இன்றைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும், காக்கும் கரங்களில் அறிமுகப்படுத்தி செய்யப்பட்ட சிவகுமார்
இன்றைக்கு பலரை காத்துக் கொண்டிருக்கிற காக்கும் கரமாக இருக்கிற அவரும், எங்கள் படங்களில் பல பாடல்களை எழுதிய கவியரசு வைரமுத்து அவர்களும், அவரை போன்ற பல பிரமுகர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி துவக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பற்றி சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட சினிமா வரலாறு மற்றும் பெருமையை கொண்டாடும் விதமாக, அதே சமயம் கவனமாக பாதுகாக்கப்பட்ட ஆவணங்கள், உபகரணங்கள் மற்றும் அரிதான இயந்திர சாதனங்கள் என இந்த மியூசியம் பார்வையாளருக்கு ஏபிஎம் நிறுவனத்தின் பெருமை வாய்ந்த வரலாற்றை உடனடியாக உணரும் வாய்ப்பை கொடுக்கிறது. இந்திய திரையுலக வரலாற்றில் பல புதுமையான விஷயங்களை புகுத்தியதில் ஏபிஎம் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. முதல் மொழிமாற்று திரைப்படம் ஹரிச்சந்திரா, முதல் முறையாக பின்னணி பாடுவதை அறிமுகப்படுத்திய முதல் படம் நந்தகுமார், இசைக்கு ஏற்ப பாடல்களை பின்னர் உதட்டத்தை பிரித்துக் கொள்ளும் முறையை கொண்டு வந்த முதல் படம் ஸ்ரீவள்ளி, பாடல்களே இல்லாமல் உருவான முதல் தமிழ் படம் அந்த நாள், நடிகர்களை அனிமேஷன் உருவங்களுடன் இணைத்து உருவாக்கிய முதல் படம் ராஜா சின்ன ரோஜா, சிறந்த குழந்தைகள் திரைப்படத்திற்காக ஜவஹர்லால் நேரு கோல்டு மெடல் விருது பெற்ற படம் அம்பஞ்சி எக்தால்கே, டால்பி அட்மாஸ் தொழில்நுட்பத்தை முதலில் பயன்படுத்திய படம் சிவாஜி ஆகியவை நம்ம நிறுவனத்தின் புதுமைகளையும் மதிப்பீடையும் புகுத்தியதற்கான சில உதாரணங்கள். அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், ஆந்திர சூப்பர் ஸ்டார் என் டி ராமராவ் மற்றும் டாக்டர் செல்வி ஜெயலலிதா என 5 முதல்வர்கள் ஏபிஎம் நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கிறார் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் எழுதிய வலிமையான திரைக்கதை மற்றும் சீற்றம் மிகுந்த வசனங்களை கொண்டு ஏபிஎம் நிலையத்தின் தயாரிப்பால் உருவான பராசக்தி திரைப்படம் தமிழ் சினிமாவின் முகத்தையே மாற்றியது. அந்த படம் சமூக புரட்சியை ஏற்படுத்தியதுடன் திரைப்படங்களில் சமூக நீதி இருக்க வேண்டும் என்பதையும் அறிமுகப்படுத்தியது. இந்த புரட்சிகரமான படத்தில் வெற்றி வெற்றி என்கிற தனது முதல் வார்த்தைகளை பேசி நடிகரமாக அறிமுகமானவர் புகழ்பெற்ற நடிகரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரது முதல் காட்சி எடுக்கப்பட்டதற்கு பொன்னான தருணம் நினைவு சின்னமாக இந்த ஏபிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியத்தில் காட்சியாக அமைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்திய சினிமாவை மாற்றிய முக்கியமான மைல்கற்களை கண்டு ரசிக்கும் ஒரு வாய்ப்பை ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் பொதுமக்களுக்கு வழங்குகிறது. மேலும் முரட்டுக்காளி, சகலகலா வல்லவன், முந்தானம் நிச்சு, சம்சாரம் மின்சாரம் மற்றும் எஜமான் ஆகிய படங்களில் பயன்படுத்தப்பட்ட கேமராக்கள் மற்றும் ஆடியோ வீடியோ சாதனங்கள் வகைப்படுத்தப்பதை பார்வையாளர்கள் காண முடியும். மேலும் சிவாஜி படத்தில் அதிரடிக்காரன் என்கிற பாடலில் பயன்படுத்தப்பட்ட 1939 மாடல் வகையைச் சேர்ந்த எம்ஜி டிவி கார் சந்தேகமே இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும். அது மட்டும் சிவாஜி த பாய்ஸ் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்று நடித்த மொட்டை பாசிலையும் சினிமா ஆர்வலர்களை ரொம்பவும் குஷிப்படுத்தும். 1910 2000 வரையிலான பழமையும் அழகும் வாய்ந்த 45 விதமான கார்கள், 20 விதமான பைக்குகள் மற்றும் இயந்திரங்கள் பார்வையாளர்களை ஆட்டோமொபைல்களில் பொற்காலமாக தேர்ந்த அந்த காலகட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ் வாசன், திரு ஏவி மெய்யப்பன் போன்ற ஜாம்பவான்கள் பயன்படுத்திய கார்களின் வடிவமைப்பையும் அது குறித்து பெருமை வாய்ந்த விவரங்களையும் கூட நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். 1986 பிரதியான பென்ஸ் பெடன்ட் மோட்டார் கார் வாகனம் உள்ளிருப்பு இயந்திரத்தால் இயக்கப்படும் உலகின் முதல் ஆட்டோமொபைல் மற்றும் 1986 ஹென்றி போர்டின் முதல் சோதனை ஆட்டோமொபைலான ஃபோர்டு குவாட் சைக்கிள் ஆகியவை வாகன ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பாக இருக்கும். ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் புதன்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்களின் பார்வைக்காக இந்த மியூசியம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். செவ்வாய்க்கிழமை மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் இந்த மியூசியம் மூடப்பட்டிருக்கும். இந்த மியூசியத்தை பார்வையிட வரும் பார்வையாளருக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 150 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நம்முடைய சரவணன் சார் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் வலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் எவ்வளவு நற்புரிமை உண்டு என்பது
உங்கள் அனைவருக்குமே தெரியும். சரவணன் சார் பத்திரிகையாளர்களுக்கு மரியாதையும் பெருந்தோமரும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட சரவணன் சார் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேடந்தாங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு உங்கள் மத்தியிலே நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட நன்றியுடைய நீங்கள் இந்த ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியத்தையும் மக்களிடத்திலே சரியான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்பட்டு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் இதை ஏற்படுத்தி கொடுத்த ரியாஸ் பத்திரிகையாளருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மியூசியம் உருவாக காரணமாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், உழைப்பாளர்கள், நிர்வாகிகள் அவ்வளவு பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ணியது எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திணியராக இருக்கின்ற கொள்படி நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அந்த லட்சியம் நிறைவேறும். அதற்கு உதாரணம் ஏவிஎம் என்பதையும் மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் நம்முடைய மியூசியத்தை பார்க்குமாறு உங்களோடு வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே இப்போது அந்த மியூசியம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. கண்டு கழியுங்கள், மக்களிடத்தில் கொண்டு போய் இந்த நல்ல செய்தியை சேருங்கள் என்று வேண்டிக்கொண்டு, நீங்கள் மியூசியம் பார்த்த அந்த மகிழ்ச்சியோடு உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏவிஎம்முடைய விருந்தோம்பல் உங்களுக்கு தெரியும். ஆகவே விருந்திலையும் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவரையும் வளமாற வாழ்த்தி, எண்ணியது எண்ணியாக எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெண்கள் குரல்படி லட்சியத்தோடு வாழ்வோம், லட்சியத்திலே வெற்றி பெறுவோம் என்று கூறி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களுக்கு உயர் திரு MS குகன் அவர்கள் விளக்கங்களை தருவார்கள். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நிறைய அவங்க கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. பெரியவங்களுக்கு தெரியும், சின்னவங்களுக்கு வந்து அதை கன்சிடர் பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக பண்ணாலும் நல்லாயிருக்கும். அந்த ஏன்னா உங்களுடைய இதை நாங்கள் குழந்தைகள் இருக்கும்போது தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இந்த மியூசிக் போட்டாவே எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியும்னா அவங்கள கொஞ்சம் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சஜஷன் தேங்க்ஸுங்க. நாங்கள் பார்ப்போம். நிரந்தர மியூசியம்ங்க. இது பர்மனெண்ட்லி வில் பி ஓப்பன். டியூஸ்டே மட்டும் ஹாலிடே. So how did you preserve these cars that are on display now? The cars இதெல்லாம் எத்தனை வருஷம் எப்படி preserve பண்ணி இப்போ? That is my personal collection. I have around 40 cars. Okay. We run them regularly. Oh. Even in January we did 7 car Chettinad எடுத்துட்டு போயிட்டு வந்தோம். Okay. Oh, great. And sir, just like he said, as a youngster I would like to also make that point. இப்போ எங்களுக்குலாம் வந்து out of interest now we know about this. As youngsters we don't follow the history, and I think AVM Studios is definitely a part of Tamil film history. So please do make it open to consider பண்றோம். Thank you. படம் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குங்க, பிளான்ல இருக்கு. இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய இப்போ இந்த கார் இந்த படத்தில் யூஸ் பண்ணுது, அதெல்லாம் ஸ்டில்ஸ்லாம் இருக்குங்க. ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா இது வந்து டிலே ஆகிட்டே இருந்தது ஓப்பனிங்க்கு. ஸோ அதனால் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு அப்பப்போ வந்து இப்போ எந்தெந்த எக்யூப்மெண்ட் எந்தெந்த சினிமாவுக்கு யூஸ் பண்ணுது, யார் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க, எந்தெந்த சினிமாட்டோகிராஃபர் கேமரா யூஸ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ரொம்ப பழைய படங்கள், இப்போ நீங்கள் ஆரம்பகால படங்கள்லாம் ஸ்டில்ஸ் கூட அதெல்லாம் சிலதெல்லாம் இருக்காது. அது மாதிரி ஓல்டு மூவிஸோட ஏதாவது விஷுவல்ஸ் ஃபுட்டேஜஸ் இருந்துன்னா அதை கூட ஸ்க்ரீன் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணுற பிளான் இருக்குங்க. கரெக்ட் டோட்டல் குவான்டிட்டி அரௌண்ட் 40 கார்ஸ் இருக்குங்க. 35 to 40 கார்ஸ் இருக்கும். பைக்ஸ் ஒரு 20 பைக் இருக்கும். சார் ஹியர் சார் டைமிங் சார் ஏவிஎம் வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த பைனியர்ஸ் இன் ஸ்டூடியோஸ் சார். பட் ஸ்டூடியோஸ் வந்து எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிடுச்சு. பட் அதர் ஸ்டேட்ஸில் வந்து ஸ்டூடியோஸோட க்ரோத் அதிகமாக போயிடுச்சு. திருப்பியும் ஒய் டோன்ட் யூ ஏவிஎம் ஸ்டூடியோ கான்சன்ட்ரேட் ஆன் டெவலப்பிங் அ நியூ ஸ்டூடியோ ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை விச் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் த சினி இண்டஸ்ட்ரி. இதில் வந்து இந்த பிஸ்னஸ்னு சம்பாரித்து அந்த மாதிரி லேண்ட் வாங்கி ஸ்டூடியோலாம் போட முடியாதுங்க.
hope you'll be having other properties somewhere. இல்லைங்க இங்கிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரிதிங் இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஹியர். சார் டைமிங் எப்படி? மார்னிங் 10 to 5. சார் இப்போ இருக்குங்க, எல்லாமே டிஜிட்டலில் இருக்குங்க. இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோனா நம்ம தேவகோட்டையில் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு நினைச்சிருப்ப அது அந்த இடத்துல என்ன இருக்குது இப்போங்க? அங்கே ஒன்றும் இல்லைங்க, அது வெறும் பீடெல்லாம் நிறையா வந்துருச்சு. ஏன்னா என்ன இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு நினைவு சின்ன மாதிரி ஏதாவது அங்கே வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, செட்டிநாட்டில் எதுவுமே இல்லை. இந்த ஹெரிட்டேஜ் ஹோம் இஸ் ஓப்பன் ஃபார் ஷூட் ஆல்சோவா சார்? ஷூட்டுக்கு படம் ஷூட் பண்ணுறவங்க அந்த மாதிரி நாங்கள் இப்போ பர்மிட் பண்ணலைங்க. ஏன்னா இப்போ வந்து ஷூட் பண்ண விட்டோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னா வந்து யாரும் வரமாட்டாங்க இங்கே. நான் அதனால் ஒரு ரிக்வெஸ்ட் டு ஆல் த வீடியோகிராஃபர்ஸ், டேக் ஸ்டில்ஸ், ப்ளீஸ் do not shoot the entire museum and broadcast it. இல்லை, ஐ எம் நாட் மீனிங் அபவுட் ஷூட். இல்லை, அந்த ஃபிலிம் ஷூட்டிங் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதா இல்லை. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் மியூசியம்ஸ் அல்லது அந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மூவி ஸ்க்ரீனிங்ஸ்லாம் உண்டு. ஸோ இங்கே இந்த மாதிரி எதுவும் பிளானிங்ஸ் இருக்கு? இங்கே இருக்கிற நம்ம ரெகுலேஷன்ஸில் அது கொஞ்சம் கஷ்டங்க. அண்ட் சார், புதுசாக இப்போ நீங்கள் எடுக்க போகிற படங்கள் இல்லை புதுசாக வரப்போகிற விஷயங்களும் இந்த இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்குங்க, டெஃபினட்டாக இருக்குது. இது வந்து மியூசியம் வந்து இப்போ வச்சிருக்கிறது மட்டும் இல்லைங்க, எவ்ரி 3 months we will keep changing material because we still have a lot of material with us. இப்போ பழைய படம் காஸ்டியூம்ஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து we are getting mannequins ready. இப்போ கமல் சார் வந்து சகலகலாவலில் யூஸ் பண்ணது ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஒரு எம்ஜிஆர் சார் வந்து அன்பேவாலை யூஸ் பண்ண எல்லா காஸ்டியூம்ஸும் வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து அது அப்படியே எங்கிட்ட ரொம்ப வருஷமாக நான் கார் கலெக்டரு. ஸோ அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே போச்சு. ப்ளஸ் வந்து மெட்டீரியல் நிறைய பழைய எக்யூப்மெண்ட்லாம் இருந்தது. சரி, இதை டிஸ்பிளே பண்ணி பப்ளிக்கு காமிப்போமே, ஏன்னா இதுவரையிலும் இது அது மாதிரி யாருமே இங்கே யோசிக்கலை. அண்ட் ஷூட்டிங்கும் இங்கே இப்போ ஸ்டுடியோவில் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. எல்லாரும் அவுட்ஸ்கர்ட்ஸுக்கு போயிடுறாங்க. சார், இந்த நிறுவனம் வந்து இந்தியா முழுக்க பிரபலமான நிறுவனம், ஏவிஎம் நிறுவனங்கிறது. ஸோ இப்போ சென்னையில் தான் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது ஸ்டேட்டில் பண்ணுற பிளான் இருக்குது அந்த மாதிரி மியூசியம்ஸ்? இல்லைங்க, நாங்கள் சென்னை பேஸ்டு, சென்னையிலே தான். சினிமா மட்டும் இல்லாமல் டிவிலையும் வந்து ஏவிஎம் வந்து ஆதிக்கம் செலுத்தின காலமும் இருந்தது. இப்போ ஓடிடி வந்து பெரிய லெவலில் இல்லை, இதையும் படங்கள் இதையும் பண்ணுவோம், அதுவும் பண்ணுவாங்க, ரெண்டும் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் நான் மியூசியமுக்கு வரேன், நீங்கள் யூ கேன் வாக் த்ரூ. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் என்ன கேளுங்க, நான் அங்கே தான் இருக்கேன். தேங்க்யூ. நன்றி உரை. இல்லை தேவையில்லை, நீங்களே படிச்சிட்டீங்க. இப்போ கோவிந்த் சார் அவர்கள் உங்களை முன்னின்று நடத்தி செல்வார்கள்.